ஏர்லி மார்னிங் 6:30க்கு எழுந்திரிச்சு வெளியே அழகாக மொட்டை மாடிக்கு போய் சன்லைட் வாங்கிட்டு எக்ஸசைஸ் மெடிடேஷன்லாம் பண்ணலான்னு பார்த்தா நமக்கு முன்னாடி 2 பேர் முந்திக்கிட்டு வந்து சன்லைட் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி இது சரிப்படாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே எப்பயும் போல் எக்ஸசைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்பலையும் தூக்கியாச்சு. நானும் ஒரு 20 மினிட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேர்க்க எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு அதே மாதிரி டைமர் ஆன் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மெடிடேஷனும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 20 மினிட்ஸ்லாம் நம்ம படித்தாங்க ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் சரி எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்ப்போன்னு பார்த்தேன். ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளேயே என்னால் முடியல. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே ஃப்ளெக்ஸ்லாம் பண்ணிவிட்டு சரி நம்ம குளிக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிங்க் கலர் டாப்பும் அதுக்கு மேட்சிங்காக அண்ணாவோட கேல்வின் கிளைனோட பேகி ஜீன்ஸையும் சூட்டாச்சு. ஸோ இது ரெண்டும் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். குட்டியாக ஒரு டிரான்சிஷனும் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா ரெடி ஆயாச்சு, குளிச்சுட்டு வந்தாச்சு. இனி நம்ம டேரெக்டாக அடுத்து என்ன சாப்பாடு தான். ஸோ பண்ண எக்ஸசைஸுக்கெலாம் சேர்த்து 2 முட்டையை வேக போட்டேன். வேகப்போட்ட கேப்பில் கொஞ்சமாக நெய் இருக்குல்ல, அந்த நெய்யை அந்த வேகப்பட்ட தண்ணியிலே உருக்கி அது ஒரு டீஸ்பூன் குடித்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸையும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா ஆச்சி வீட்டுக்கு தான் போகிறோம். ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு சும்மா அப்படியே எல்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்த்தா சின்ன பிள்ளைங்களாம் அழகாக கோயில் முன்னாடி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னோடய அண்ணா அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கிரிக்கெட் ஃபுட்பால் இதெல்லாம் விளாண்டது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.